गोपिका जीवन स्मरणं गोविंदा गोविंदा सद्गुरुनाथ महाराज की जय। शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। आचार्येष्वपि सर्वेषु तारतम्यं विना कलौ शुद्धं भागवतं धर्मं जग्राह प्रेमिको गुरुः। हरे नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे। कलये सुन्दराकारं सदैकप्रियदर्शनम् सद्गुरुं मुरलीधरम्। सद्गुरुनाथ महाराज की जय। ஸ்ரீயப்பதியான பகவானுடைய பரம கிருபையினாலையும் குருநாத்தாளுடைய பரம காருண்யத்தினாலையும் இன்றைய தினம் இந்த குரு பூர்ணிமா அன்னைக்கு குருநாதரை ஸ்மரிக்கக்கூடிய பெரிய பாக்கியம் கிடைச்சிருக்கு. ஒரு குருநாதர் அப்படிங்கிறவர் யாரோ ஒருத்தர் கிடையாது, பகவானே ஸ்வயம் ஒரு ஜீவன உத்தாரணம் பண்றதுக்காக குருநாதனா வரான். அதுதான் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குருன்னு சொல்றார் இல்லையா. கிருஷ்ணன் தான் எல்லாருக்கும் குரு. அப்படி இருக்கக்கூடிய கிருஷ்ணன் எடுத்த முக்கியமான ஒரு அவதாரம் எது அப்படின்னு கேட்டா, வியாசாய விஷ்ணு ரூபாய வியாசரூபாய விஷ்ணவே. வியாசரா அவதாரம் பண்ணானே அதுதான் ரொம்ப உத்தமமான அவதாரம்னு சொல்றா. ஏன் அந்த வியாசாவதாரத்துக்கு அவ்வளோ பெருமைன்னு கேட்டா, வியாசர போல ஒரு உபகாரி உண்டோ, வியாசர மாதிரி உபகாரம் பண்றவர் அப்படின்னு யாராவது ஒருத்தர் இருக்க முடியுமா? அப்படி என்ன உபகாரம் பண்ணார் அப்படின்னு கேட்டா, அப்பேற்பட்ட வேதத்தை 4 விபாகம் பண்ணி கொடுத்தார். அப்பேற்பட்ட மகாபாரதம் அப்படிங்கிற 1,00,000 ஸ்லோகம் இருக்கக்கூடிய கிரந்தம், அத வாழ்க்கையில ஒருத்தர் படிக்கிறதே அவ்வளவு கஷ்டம். அப்பேற்பட்ட கிரந்தத்தை தானே அனுகிரகம் பண்ணினார். 17 புராணங்கள் அனுகிரகம் பண்ணினார். இதெல்லாம் பண்ணியும் கலியுக ஜனங்களுக்கு இதெல்லாம் போராதுன்னு கடைசியா பாகவதத்தை அனுகிரகம் பண்ணினாரே, அவரை போல ஒரு உபகாரி இருக்க முடியுமா? நம்ம பல சித்தாந்தங்கள் சொல்லலாம், பல மட்டங்கள் எல்லாம் இருக்கு. ஆனா எல்லா ஆச்சாரிய புருஷாலும் எதை ஆதாரமா வச்சுட்டு அவளுடைய சித்தாந்தத்தை ஸ்தாபனம் பண்றா அப்படின்னு பார்த்தா, வேதத்தை தான் வச்சுட்டு ஸ்தாபனம் பண்றா. அப்போ அந்த வேதத்தையே விபாகம் பண்ணி கொடுத்ததுனால வியாசர் அத்தனை பேருக்கும் குருவா இருக்கார், ஜெகத்குருவா இருக்கார். அதனாலதான் எல்லாருமே வியாசர பூஜை பண்ற வழக்கம். அதுவும் இன்றைய தினம் வியாச பூர்ணிமா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த குரு பூர்ணிமால அவரை ரொம்ப விசேஷமா கொண்டாடக்கூடிய ஒரு வழக்கம். இன்றைய தினம் நம்ம எல்லோருக்கும் பெரிய பாக்கியம் அந்த வியாசர ஸ்மரிக்கிறதுக்கு. ஏன்னா அவர் இல்லை அப்படின்னா நமக்கு இப்ப ஏற்பட்ட கிரந்தம் கிடைச்சிருக்குமா, பாகவதம் கிடைச்சிருக்குமா என்ன? பாகவதம் இல்லைன்னா நமக்கு எப்படி கண்ணனை பத்தி தெரியும்? இப்படி பகவான நம்மளுடைய கையில புடிச்சு கொடுத்தார் குருநாதரான வியாசர்.
அவாவாளுக்கு யாரு வியாசர் அப்படின்னா அவாவா குரு தான் வியாசர். ஏன்னா யாரும் இது வரைக்கும் வியாசரை நேர பார்த்தது கிடையாது. வால்மீகியரியோம் வியாசரியோம் சுக பிரம்மமரியோம் நாரதரியோம் வால்மீகியரியோம் வியாசரியோம் சுக பிரம்மமரியோம் நாரதரியோம் வேதரியோம் தர்மமரி அறிந்து உமரே உமதருளாலே காரணமின்றி இன்னருள் சூழக்கும் ஆராவமுதே சத்குருநாதா காரணமின்றி இன்னருள் சூழக்கும் ஆராவமுதே பிரேமிகளே. இப்படி அவாவாளுக்கு அவாவா குரு தான் வியாசர். ஏன்னா இது வரைக்கும் நம்ம வியாசரை பார்த்தது கிடையாது இல்லையா? அப்போ அவாவாளுக்கு குரு யாரு? அவாதான் அவாவாளுக்கு வியாசர். அப்படி இருக்கும் பொழுது இன்றைய தினம் நம்ம சில மகான்களுடைய சரித்திரத்தை எடுத்துட்டு குரு பக்தியை அனுபவிக்கலாம் அப்படின்னு எடுத்துட்டு இருக்கோம். ஆதிசங்கர பகவத் பாதாளுக்கு பல சிஷ்யாள் உண்டு. அவர் லோகத்துல இருந்தது என்னமோ 16 வருஷம்னு சொன்னா கூட அவருடைய ஞானம் அப்பேற்பட்ட ஞானம். அந்த ஞானத்துக்கு அத்தனை மகான்களும் அவரிடத்தான் உட்கார்ந்து சாஸ்திரம் எல்லாம் தெரிஞ்சுப்பாளாம். அப்படி எல்லாருக்கும் லெக்சர் கொடுப்பார் ஆதிசங்கர பகவத் பாதாள். அவருக்கு பல சிஷ்யாள் உண்டு. அதுல கிரி அப்படின்னு ஒரு பையன், அவனுக்கு படிப்புல பெருசா இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அவனும் என்ன பண்ணுவான், எப்பயும் குருநாதனுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருப்பான். குருநாதனுக்கு தேவையான வஸ்துக்கள் எல்லாம் எடுத்து வச்சு, பூஜைக்கு வேண்டியதெல்லாம் எடுத்து வச்சு, அவருடைய துணியை துவச்சு போட்டு, அவருக்கு பாதத்தை பிடிச்சு விட்டு இப்படியே அவருக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கான். இப்படி கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சமயம் அவர்கிட்ட போய் கேக்குறானா, உங்ககிட்ட இத்தனை சிஷ்யாள் இவ்ளோ படிக்கிறாளே, எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்றானா. உனக்கு எதுவும் தெரியலன்னா என்னப்பா, நீ உட்காந்து கத்துக்கிறியானா, எனக்கு அதுல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல சுவாமி, எனக்கு எப்போதும் உங்களுக்கு கைங்கரியம் பண்ணணும். சரி, நீ என்னோட லெக்சர்ல உட்காந்துக்கோ, அதுல உட்காந்துட்டா நீங்க ஏதோ சாஸ்திரம் எல்லாம் பேசுவேன், அதெல்லாம் எனக்கு ஒன்னும் புரிய போறது கிடையாது அப்படின்னு உடனே அவர் சொல்றாரு, அப்பா உட்கார்ந்து இருக்கிற மீதி சிஷ்யாலாம் பாடத்தை கவனிக்கட்டும், நீ என்ன கவனிச்சுக்கோ, நீ என்னையே தரிசனம் பண்ணின்று அப்படின்னு சொல்றான். இப்படியே அவர் சொன்னதுனாலேயே கிரி எப்போதும் கிளாஸ்ல உட்கார்ந்துப்பானா. உட்கார்ந்து என்ன சாஸ்திரம் சொன்னா, இன்னைக்கு என்ன பாடம் எடுக்கிறார் அப்படிங்கறதுல அவருக்கு எண்ணம் கிடையாது. ஆனா எப்போதும் உட்கார்ந்து குருநாதர் இப்படி பண்றாரு, இப்படி திரும்புறாரு, அவர் இப்படி புன்முறுவல் பண்றாரு, இப்படி மந்தஹாசம் பண்றாருன்னு எப்பொழுதும் குருநாதனையே பார்த்துட்டு இருப்பாராம். ஒரு சமயம் இவர் பாட்டம் எடுக்கணும்னு டயத்துக்கு உட்கார்ந்து இருக்காரு ஆதிசங்கரர். மத்த சிஷ்யாவும் உட்கார்ந்து இருக்கா. இன்னும் கிரி வரல. என்னடா அது, கிரியை இன்னும் காணுமே அப்படின்னு ஆச்சாரியால் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. இந்த மீதி சிஷ்யாலாம் பாக்குறா, இத்தனை அதான் எல்லா சிஷ்யாலும் வந்துட்டோமே கரெக்டா, யாருக்காக இன்னும் குருநாதாள் வெயிட் பண்றான்னு தெரியலையேன்னு பகவத் பாதாள்கிட்ட போய், சுவாமி எல்லாரும் வந்தாச்சு, யாருக்காக நீங்க இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களே அப்படின்னு உடனே பகவத் பாதாள் சொல்றாரு, ஒன்னும் இல்லப்பா, நம்ம கிரி இருக்கா இல்லையா, அந்த கிரி இன்னும் வரலையேன்னு அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு உடனே எல்லாரும் கொல்லுன்னு சிரிச்சுட்டாலும். ஏன் சிரிக்கிறா அப்படின்னா, அவனுக்காக போய் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சுவாமி, ஏதாவது கேட்டா கூட அவனுக்கு புரிஞ்சிட போறதா என்ன, அதனால அவனுக்கெல்லாம் போய் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சிரிச்சுட்டா. இத பார்த்த உடனே கண்லேருந்து ஜலம் வந்துதான் பகவத் பாதாளுக்கு. இப்படி நம்ம கைங்கரியம் பண்ணக்கூடிய குழந்தைய இவ எல்லாரும் இப்படி பரிகாசம் பண்றாளே அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டார். இப்படி தன்னுடைய கட்டாட்சத்தினால அங்க துணி துவச்சுட்டு இருக்காராம் கிரி. அந்த கிரிய ஒரு கட்டாட்சம் பண்றா. உடனே கிரி அங்கேருந்து வராராம், ஒரு ஸ்தோத்திரம் பாடிட்டு, விதிதாகில சாஸ்திர சுதா ஜலதே மஹிதோ Thank you.
அப்படிங்கிற அஷ்டகம் பகவத் பாதாள் மேல அங்கேருந்து பாடிண்டு வந்து நமஸ்காரம் பண்ணானா கிரி. இத பார்த்த உடனே அந்த சிஷ்யாளுக்கெல்லாம் தூக்கி வாரி போட்டுதான். இத்தனை நாள் வரையும் இவனுக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருந்தோம். இப்ப பார்த்தா சம்ஸ்கிருதத்துல என்னமோ ஸ்லோகம் எல்லாம் பாடிட்டு வரானே அப்படின்னு பார்த்தா அது அவருடைய சாமர்த்தியத்தினால பாடல, குரு கிருபையினால பாடினார். அதனாலேயே அவருக்கு பின்னாடி தோட்டக்கர் அப்படிங்கிற நாமமும் ஏற்பட்டது. இப்படி ஒவ்வொரு குருநாதாளுக்கும் ஒவ்வொரு சிஷ்யாள் இருப்பா. இது போலதான் பெரியவாச்சான் பிள்ளை அப்படிங்கிற ஒரு மகாத்மா நம்மளுடைய குருநாதர் ஸ்ரீ ஸ்ரீ அண்ணாவனுடைய பரம்பரையில முன்னாடி வந்தவா. அவர்கிட்டயும் ஒரு சிஷ்யன் இருந்தா. அந்த சிஷ்யனுக்கும் எப்பொழுதும் கைங்கரியத்துலதான் இன்ட்ரெஸ்ட். அப்படி அவன் இருந்துட்டு இருக்கக்கூடிய சமயம் அங்க பெரிய பெரிய பண்டிதாள்லாம் வருவா. பண்டிதாள்லாம் வந்து ஒரு டிபேட் மாதிரி பண்ணுவா, எங்களுடைய இதுதான் சரி அப்படின்னு. அதுக்கு அவ பல சாஸ்திரங்களை ரெஃபரன்ஸ் கொடுப்பா. அப்படி ரெஃபரன்ஸ் கொடுக்கும்பொழுது ஒரு பண்டிதர் உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கார். ரெஃபரன்ஸ் என்ன கொடுக்கலாம் அப்படின்னு ரெஃபர் பண்ணிட்டு இருக்கார். இந்த சிஷ்யன் இருக்கா இல்லையா, இவன் போறான். இவன் போய் மாமா என்ன பண்றேன், என்ன படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு உடனே அவருக்கு வந்தது கோபம். ஆமா சொன்னா மட்டும் இவனுக்கு புரிஞ்சுட்டு போறதாக்கும். இவனுக்கு சாதாரண ஈஸியான லெசனா சொன்னாலே மூளையில ஏறாது. நம்ம ரெஃபர் பண்ணிட்டு இருக்கக்கூடியது எவ்வளவு டஃப்பான சப்ஜெக்ட் நமக்கே புரியல, இவனுக்கு புரிஞ்சுட போறதா அப்படின்னு மொசல கிசல படிச்சுட்டு இருக்கேன் போ அப்படின்னு சொன்னாலாம். அவர் உடனே நினைச்சிருந்தார், ஓஹோ மொசல கிசலயம் அப்படின்னு ஒரு கிரந்தம் இருக்கு, அதை படிச்சுட்டு இருக்கார் போல இருக்கு இந்த மாமா அப்படின்னு. அங்கே ஓடி வந்து குருநாதா குருநாதா, நான் அந்த எழுத்தாத்து மாமா படிச்சுட்டு இருக்காரு, ரெஃபரன்ஸ் எடுத்துட்டு இருக்காரு, அவர் எந்த புக்ல இருந்து ரெஃபரன்ஸ் எடுத்துட்டு இருக்காருன்னு நான் கண்டுபிடிச்சுட்டேன். எந்த புக்ல இருந்து ரெஃபரன்ஸ் எடுத்துட்டு இருக்காரு அப்படின்னு கேட்டா மொசல கிசலயம் அப்படின்னு சொன்னார். இத கேட்ட உடனே கண்ணுல இருந்து ஜலம் வந்துதான் பெரியவாச்சான் பிள்ளைக்கு. ஏன் அப்படி ஜலம் வரணும் அப்படின்னு கேட்டா முசல கிசலயம் அப்படின்னா ஒலக்க கட்டை அப்படின்னு அர்த்தமா. ஒரு ஒலக்க கட்டை, காஞ்ச ஒலக்க கட்டையில துளிர் விட்டு வந்தாலும் வரும், உனக்கெல்லாம் மூளையில எதுவும் ஏறாது அப்படின்னு இந்த சிஷ்யனை பார்த்து கிண்டல் பண்ணிருக்காரு அந்த மாமா. அது தெரியாம இந்த பிள்ளையும் பாவம் நம்ம கிட்ட வந்து சொல்றானே அப்படின்னு பார்த்து கண்ணால கட்டாட்சம் பண்ணி அனுகிரகம் பண்றார். பின்னாடி அந்த சிஷ்யனே முசல கிசலயம் அப்படிங்கிற கிரந்தத்தை அனுகிரகம் பண்ணினார் அப்படின்னு சரித்திரம். இப்படி பல சரித்திரங்கள். நம்மளே ராமாயணத்துல முக்கியமான ஒருத்தருடைய சரித்திரம் யாரு அப்படின்னு கேட்டா சபரி பாட்டி. அந்த சபரி பாட்டி ஏதோ காட்டு வழியா நடந்து வந்துட்டு இருந்தா தன்னுடைய சின்ன வயசுல. மத்தவங்களுடைய ஆசிரமத்தை பார்த்தா ரொம்ப மலைய மௌத்தம் வீசிட்டு ரொம்ப நன்னா இருந்தது. ஜம்மன் இருக்கே இந்த இடம் அப்படின்னு பார்த்த உடனே அங்க பார்த்தா மத்தங்கரை தரிசனம் பண்றா. மத்தங்கரை தரிசனம் பண்ணின உடனே மனசுல ஒரு இனம் புரியாத சாந்தி ஏற்பட்டது. உடனே அந்த சபரிக்கு தோணித்து நம்ம இங்கேயே இருந்துடணும் அப்படின்னு. ஆனா எப்படி அங்கேயே இருக்கிறது? அதனால தினமும் ஏதோ ஒரு கைங்கரியம் மத்தங்கருக்கு தெரியாமையே பண்ணிட்டு இருக்கா. என்ன கைங்கரியம் பண்றா அப்படின்னா காத்தால மத்தங்கர் எழுந்துக்கிறதுக்கு முன்னாடியே பெருக்கி கோலம் போட்டு ஆசிரமத்துல அங்க இருக்கிற ஆசிரமத்தை எல்லாம் சுத்தம் பண்ணி அங்க தேவையான புஷ்பங்கள் பழங்கள் எல்லாம் பறிச்சு வச்சு இப்படி கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கா சபரி. இத ரொம்ப நாள் கவனிச்சுட்டே இருக்கார் மத்தங்கர். ஒரு சமயம் ஒரு சிஷ்யனை கூப்பிட்டு கேக்குறாரப்பா, என்னது யாரோ நம்ம வரத்துக்கு முன்னாடியே எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்கிறாளே, யார் இதெல்லாம் பண்றா அப்படின்னு கேட்ட உடனே அந்த சிஷ்யன் சொல்றா, தெரியல சுவாமி, நாங்க பார்த்து சொல்றோம் அப்படின்னு சொல்றா. யாரு அப்படின்னு ஒரு நாளைக்கு அந்த சிஷ்யா நின்னுட்டு வாட்ச் பண்ணா அந்த சபரி எல்லா கைங்கரியமும் பண்றத பாக்குறா. சபரிய உடனே சபரி கிட்ட போய், அம்மா உன்னை குருநாதர் கூப்பிட்டார் அப்படின்னு உடனே சபரிக்கு கை கால்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருந்தோம். ஏன்னா அப்பேற்பட்ட குருநாதர் அவரிடத்துல நம்ம போக முடியுமான்னு முதல்ல தயங்குறா. இந்த சிஷ்யாலாம் ரொம்ப கட்டாயப்படுத்தி அந்த சபரியை அழைச்சிட்டு போறா மத்தங்கர் கிட்டக்க. மத்தங்கர் பாக்குறாருமா, இப்படி ஸ்ரத்தையா கைங்கரியம் பண்றியேமா, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு உடனே எனக்கு ஒண்ணும் வேண்டாம் சுவாமி, நான் இப்படி இங்கேயே இருந்துடுறேன் அப்படின்னு உடனே சரி நீ இங்கே இரு கைங்கரியம் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிடுறா. சபரி நித்தியம் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கா அங்க மத்தங்கருக்கு. இப்படி கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது மத்தங்கர் ஒரு சமயம் எல்லா சிஷ்யாலையும் கூப்பிட்டு சொல்றார், இது போல நான் இங்க இருந்து இந்த லோகத்துல இருந்து கிளம்பலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். கிளம்பும் பொழுது என்னுடைய புண்ணியத்தெல்லாம் இங்கேயே செலவு பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். அதனால அவளுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் கேட்டுக்கோங்க
அப்படின்னு சொல்றார். ஒரு சிஷ்யன் வரா. சிஷ்யன் வந்து, சுவாமி நான் தான் இந்த லோகத்திலேயே மில்லியனியர் பில்லியனியர் மாதிரி லோகத்திலேயே ஃபர்ஸ்ட் பணக்காரனா நான் தான் இருக்கணும். தலையில அடிச்சிருந்தாரா மத்தங்க. சரி போ அப்படின்னு சொல்லி அனுப்புறா. அடுத்து வரா. சுவாமி உங்களுக்கே தெரியும் இத்தனை வருஷ காலம் நான் இந்த ஆசிரமத்துல இருந்திருக்கேன், எனக்கு நல்ல சாப்பாடு சாப்பிடணும், நித்தியம் பஞ்சபக்ஷ பரமான்னம் வடை பாயசத்தோட சாப்பிடுற மாதிரி நீங்க அனுகிரகம் பண்ணணும். சரிப்பா அப்படியே இரு அப்படின்னா. அடுத்த ஒருத்தர் வந்தாரு. சுவாமி என்ன இருந்தாலும் இவெல்லாம் கேக்குறாளே, இதெல்லாம் நம்ம நல்லா என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா நமக்கு நல்ல ஆயுசும் ஆரோக்கியமும் ரொம்ப முக்கியம். அதனால நீங்க எனக்கு நல்ல ஆயுசையும் ஆரோக்கியத்தையும் கொடுங்க. சரி போப்பா. இப்படி ஒவ்வொருத்தர் ஒவ்வொன்னா வந்து கேட்டுட்டு போறா மத்தங்கர் கிட்டக்க. இப்படி ஒவ்வொன்னா கேட்டுட்டு போகும்பொழுது கடைசியா சபரிய கூப்பிடுறார். சபரி இங்க வா, உனக்கு என்னமா வேணும் அப்படின்னு கேட்ட உடனே சபரி சொல்றாளாம், எனக்கு என்ன சுவாமி தெரியும், எனக்கு எதுவுமே தெரியாது, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் குருவருள் ஒன்றே அறிவே, குருவருள் ஒன்றே அறிவே, அதனால நீங்களே எனக்கு அனுகிரகம் பண்ணணுங்கோ அப்படின்னு கேக்குறாளாம் சபரி. இப்படி யாராவது ஒருத்தர் கேட்க மாட்டாளான்னு வெயிட் பண்ணியிருந்தாராம் மத்தங்கர். மத்தங்கருடனே அனுகிரகம் பண்ணினார். அம்மா நான் சொல்ற நாமத்தை நீ திருப்பி சொல்லிண்டே இரு, இந்த நாமத்துக்குரியன் உன்னை தேடிண்டு வருவான் அப்படின்னு ராம நாமத்தை உபதேசம் பண்ணாராம் சபரிக்கு. அந்த ராம நாமத்தை சொல்ல 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 சாட்சாத் ராமரே பிரத்யட்சமானார் சபரிக்கு அப்படின்னு உத்தமமான ஒரு குரு பக்திய காட்டக்கூடிய சரித்திரம் சபரியினுடைய சரித்திரம். இது போலதான் போதேந்திராள் அப்படிங்கிற மகாத்மா இருந்தார். அவர் ஒரு சமயம் ஒருத்தராத்துல பிக்ஷை வாங்கி சாப்பிடுறதுக்காக போயிருக்கார். பிக்ஷை வாங்கி சாப்பிடுறதுக்காக அவர் போயிருக்கும் பொழுது அந்த ஆத்துல ஒரு குழந்தை, அந்த குழந்தைய பாக்குறா. அந்த குழந்தை அப்படியே இவரை பாக்குறது. அந்த குழந்தைக்கு ஒண்ணுமே தெரியல, இப்படியே பாத்துட்டு இருக்கு போதேந்திரால. அவர் பார்த்து கேக்குறாரு, இது யாரு இந்த குழந்தை அப்படின்னு. உடனே அந்த ஆத்துல இருக்கிறவாள்லாம் சொல்றா, இது நம்ம பார்த்து குழந்தைதான், இந்த குழந்தை பிறவியிலேருந்தே ஊமை, இந்த குழந்தைக்கு பேச்சு வராது அப்படின்னு. உடனே இவருக்கு ரொம்ப தாங்கலையாம். ஏன்னா சித்தாந்தத்துல எழுதும் பொழுது ராமநாமம் சொல்றவா, ராமநாமம் யாரு எப்படி சொன்னாலும் அவளுக்கு கண்டிப்பா மோட்சம்னு உண்டு அப்படின்னு எழுதியிருக்கா. இந்த குழந்தைக்கு ராமநாமம் சொல்ல வராதே அப்படின்னு இவருக்கு கேவிண்டு அழுக வருது. இருந்தாலும் அதை காமிச்சுக்கல. வந்து அவாத்துல பிக்ஷை எடுத்து சாப்பிடுறா.
பிக்ஷை எடுத்து சாப்பிட்ட பிறகு அங்க இருந்து கிளம்புறாராம். அந்த குழந்தை ஏதோ வீண் சத்தம் போட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ரூம்ல உட்காத்தி வச்சிருக்கா. அந்த ரூம்ல உட்காத்தி வச்சுட்டு போதேந்திராள் பிக்ஷை எடுத்துட்டு வாசல இருந்து கிளம்பலாம்னு வாசலுக்கு வரா. வாசலுக்கு வரும்பொழுது வாசல இருக்கிற அத்தனை ஜனங்களும் வாசலுக்கு வரா. குருநாதரோட வந்துட்டா. இப்படி வந்த உடனே இந்த குழந்தைக்கு ரொம்ப பசி தாங்கல. அங்கேயும் இங்கேயும் பார்த்தது, ஆத்துல யாரும் இல்ல. அப்படின்னு உடனே போதேந்திராள் பிக்ஷை எடுத்துட்ட அந்த இலை அங்கேயே இருந்தது அப்படியே. அதனால இந்த குழந்தை என்ன பண்ணா அப்படின்னா, அதுல ஏதோ சில பதார்த்தங்கள்லாம் இருந்தது, அதை எடுத்து சாப்பிடலாம் அப்படின்னு அங்கேருந்து போய் ஓடி போய் அந்த பதார்த்தத்துல ஒண்ணு எடுத்து வாயில போட்டுட்டான். வாயில போட்டுட்ட உடனே அந்த குழந்தை பாட ஆரம்பிச்சுட்டா. என்ன பாடுறது அப்படின்னு கேட்டா, காஷாய தண்ட கரகாதி விபூஷிதாங்க வைராக்ய பாக்ய ஜலதே கருணாநிதே த்வம் சம்சார கூபபதிதஸ்ய சனாகுலஸ்ய போதேந்திர தேவா மம தேஹி கராவலம்பம் போதேந்திர தேவா மம தேஹி கராவலம்பம் போதேந்திரம் ஜகதாம் குருமாஶ்ரயே போதேந்திரம் ஜகதாம் குருமாஶ்ரயே போதேந்திரம் ஜகதாம் குருமாஶ்ரயே போதேந்திரம் ஜகதாம் குருமாஶ்ரயே போதேந்திரம் ஜகதாம்
ஆசிரியன் அந்த குழந்தை பாடுறத கேட்ட உடனே என்னடா அது உள்ள இருந்து யாரோ பாடுறாளே, என்ன பாடுறான்னு உள்ள போய் பார்த்தா இந்த பேசாதுன்னு நினைச்சிட்டு இருந்த இந்த ஊம குழந்தை குருநாதாளுடைய உச்சிஷ்டத்தை சாப்பிட்டு அப்படி பாடித்தான். உடனே அந்த குழந்தை குருநாதனுக்கு கைங்கரியம் பண்றதுக்காக அவ்வளவு ஆர்வமா குருநாதர்கிட்ட போய் நான் உங்களுக்கு கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டானாம் அந்த குழந்தை. இப்படி குரு மகிமை அப்படின்னு எடுத்துட்டா பல மகான்களுடைய சரித்திரம், பல சந்துகளுடைய சரித்திரம் சொல்லலாம். அப்படி இன்றைய தினம் நம்மளால முடிஞ்ச அளவு ஒரு 2-3 மகான்களுடைய சரித்திரத்தை ஸ்மரிக்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சது. மேலும் மேலும் நம்ம எல்லோருக்கும் குரு பக்தி வளரணும். நம்ம எல்லாரும் எப்ப க்ஷேமமா இருப்போம் அப்படின்னு கேட்டா நம்மளுடைய குருநாதர் க்ஷேமமா இருந்தா நாமளும் க்ஷேமமா இருப்போம். அதனால குருநாதன் வாழி பாடி பூர்த்தி பண்ணிக்கலாம். குருநாதன் வாழி, குருநாதன் வாழி, குருநாதன் வாழியவே, குருநாதன் வாழியவே, குருநாதன் Thank you.
மேலும் நம் எல்லோருக்கும் குரு பக்தி வளரணும், குருநாதருடைய பரிபூர்ணமான கிருபை அத்தனை பேருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கலாம். சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய். ஆஞ்சநேய